ஒரு சமயம் இந்திரன் பூலோகத்துல இருக்கிற ஒரு அரசனை சொல்றாரு, இவனை மாதிரி ஒரு தயால குணமிக்க அரசனை யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருக்காரு. அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனோட தூதுவனா ஒருத்தர் வர்றாரு கீழே. அந்த அரசனை பார்த்து, அரசே நீ எனக்கு தினமும் ஒரு ஆளை வந்து பலி கொடுக்கணும், இல்லைன்னா உன்னோட நகரை அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அரசன் சொன்னாலும் என்ன ஆனாலும் ஆகட்டும், என்னோட மக்களை நான் பலி கொடுக்க ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த தூதுவன் என்ன பண்றாரு, அவரோட மந்திர பலத்தால ஆகாயத்துல ஒரு பெரிய பாறாங்கல் தொங்குற மாதிரி பண்றாரு. அந்த நகர்ல இருக்க மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க, எப்போ தலையில கீழே விழுமோ அப்படின்னு. யாரையாவது பலி கொடுத்தாதான் இந்த பாறை கீழே விழுறத தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அரசர் வந்து என்னானாலும் ஆகட்டும், நான் யாரையும் பலி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்காரு. ஆனா மக்கள் ஒரு முடிவு பண்றாங்க. யார் வந்து அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து பலி கொடுக்க சம்மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் தங்க காசும் நிறைய பணமும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஒரு ஏழை வீட்டிலேருந்து ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவ அவனோட பையனை வந்து பலி கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறான். அந்த பையனும் சாக போகிற நேரத்தில் சிரிச்சுட்டே இருக்கான். அதுக்கு அரசர் கேட்குறாரு, ஏன்ப்பா சாக போகிற நேரத்தில் இப்படி சிரிக்கிற? இல்லை அரசரே, நான் இன்னைக்கு உயிர் கொடுக்கறதுனால இந்த நகரத்தை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை நினச்சி தான் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அரசர் சொல்கிறாரு, அப்போ பலியாக வேண்டியது நான் தான், என்னையே பலியிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அரசர். அந்த சிறுவனை விட்டுருங்க அப்படின்றாரு. அவன் அப்படி சொன்னதுமே அந்தரத்தில் தொங்கிட்டு இருந்த பாறாங்கல் மறைஞ்சிருச்சு. மால் ஆஃப் த ஸ்டோரி, உண்மையான இரக்க உணர்வு அப்படிங்கிறது எதை கொடுக்குறோமோ இல்லை வாங்குறோமோ அப்படின்றது கிடையாது, தேவையானதை அந்த நேரத்தில் செய்கிறது தான்.